साग्रजातं रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सह गणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। हरे कृष्णा माताजी। हरे कृष्ण। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்லோகம் 18வது அத்தியாயம் 57வது ஸ்லோகம். நான் இது நம்ம அன்னைக்கே நான் 53வது ஸ்லோகம் 4, 5 பார்க்கும்போது நம்ம பேசினோம். அதாவது 18வது அத்தியாயம் நம்முடைய முடிவான செய்தியை சொல்கிறது பகவத்கீதையில. அப்படி பார்க்கும் பொழுது இதுல பல பகுதிகளாக இருக்கிறது. இது மிக பெரிய ஒரு அத்தியாயம். இதுல நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அதை 10, 12 பகுதிகளாக இதுல பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது உரை எழுதிய நம்முடைய பல ஆச்சாரியர்களும் அப்படி பிரிச்சு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம இப்ப பார்க்க வேண்டிய பகுதி, இப்ப பார்த்து கொண்டிருப்பது என்னை சரணடை, என் சொல்படி நட அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த அததான் நீங்க கிருஷ்ணர் சொல்றார். அதாவது ஸ்லோகம் பார்க்கலாம். 57வது ஸ்லோகம். चेतसा सर्वकर्माणि मयि सन्न्यस्य मत्परः बुद्धियोगम् उपाश्रित्य मच्चित्त सततं भव. சேதசா அறிவால், சர்வ கர்மாணி எல்லாவித செயல்களையும், மயி என்னிடம், சந்நியஸ்ய துறந்து, மத்பரக எனது பாதுகாப்பில், புத்தியோகம் பக்தி செயல்கள், உபாஸ்ரித்ய அடைக்கலம் கொண்டு, மச்சித்த என் உணர்வில், சததம் 24 மணி நேரமும், பவ ஆகிவிடு. அதாவது இதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே முக்கியமானது. மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா, எல்லா செயல்களிலும் என்னையே சார்ந்து எனது பாதுகாப்பின் கீழ் எப்போதும் செயல்படுவாயாக. இத்தகு பக்தி தொண்டில் என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்து விடு அப்படின்னு சொல்றார். அதாவது சேத்தசா அப்படின்னா அறிவால், சேத்தனம் அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு இருக்கிறது. உணர்வு அற்ற ஜடம் இல்லை நாம். உணர்வு இருக்கிறது அப்படிங்கும் போது சேத்தசா அறிவால், சர்வ கர்மாணி அப்படின்னா எல்லா செயல்களையும், எல்லா செயல்கள், கர்ம அப்படின்னா செயல்கள், சர்வ கர்மாணி எல்லா செயல்களையும், மயி என்னிடம், சந்நியஸ்ய நம்ம இது பார்த்தோம், துறவு அப்படிங்கிறது. சந்நியஸ்ய அப்படிங்கிறது சந்நியாசம்னு எடுத்துக்கிறதுக்கு இல்ல. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா அனைத்தையும் துறந்து, ரெனவுன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெனன்சியன்ட் ஆட்டிடியூட். சிலர்லாம் நம்ம வாழ்க்கையிலேயே அன்றாட வாழ்க்கையில இந்த கிரகஸ்த வாழ்க்கையிலேயே இருப்பாங்க. ஆனா எந்த விஷயமும் அவர்களை பாதிக்காது. அப்படியா சரி, இப்படியா சரி, எல்லாத்துக்கும் சரி சரின்னு எடுத்துப்பாங்க. அவங்க அது போல ஒரு மனப்பான்மை இருக்கு பாருங்க, சேயிங் ஓகே ஃபார் எவ்ரிதிங்.
அது தவறு கிடையாது. அதாவது இந்த சிலர் சொல்லுவோம்ல, எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டியதே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நான் எப்படி அதை எடுத்துக்குவேன்னா, அந்த ஒரு மனப்பான்மை வர்றது ரொம்ப கஷ்டம். இப்ப வந்து எருமை அப்படியே இருக்கு அப்படின்னா, அதனுடைய தோல் மிக கடினமானது. பாக்கிடர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து என்ன பட்டாலும் அதற்கு உணர்வு இருக்காது. அதனால அது அப்படியே இருக்கு. ஆனா, அது ஒரு இயல்பாகவே அதற்கு அப்படி ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் அப்படியாக அதாவது நம்ம திக் ஸ்கின்டா இருந்துரணும் போல இருக்கு. அப்படிதான். எனக்கு வந்து சொரணை இல்ல, எனக்கு வந்து உரைக்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து அ ரொம்ப இது நாள் வரைக்கும் எப்படி கேட்டு பழகிட்டோம் அப்படின்னா, அது ஒரு கெட்டது போலவும், அப்படித்தான் நாம் வந்து வாழ்க்கையில பலதுக்கும் நாம் சென்று அணுக வேண்டும் அப்படின்னும் புரிந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு சொரணையே இல்ல, சொரணை வரணும் கொஞ்சம் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோம். கிடையாது. ஏன் எல்லாத்துக்கும் சொரணை வந்து நம்ம வந்து அத அப்படி அ எல்லாத்தையும் அணுகி என்ன செய்ய போறோம்? எல்லாத்துக்குமே வந்து பெரிய பெரிய ரியாக்ஷன்ஸ் குடுத்து என்ன பண்ண போறோம்? இல்ல இல்லையா? ம். அதாவது அந்த குணம் நமக்கு வந்து தோல் அப்படி இல்ல. ம். தொட்டாலே ஒரு ஒரு கொசு கடிச்சா உடனேவே வந்து இது வந்துருது. நம்மளுக்கு வந்து ஒரு அ அ அங்க ஒரு சிகப்பா ஒரு மார்க் வந்துருது. ஒரு அ ஒ வீங்கிருது. ம். அந்த மாதிரி இருக்கு. ஆனா, அந்த நீங்க பார்த்தீங்கன்னா, யானை மேலயோ, அம் அ அந்த மாதிரி ஒரு திக் ஸ்கின்ட் அனிமல்ஸ் அந்த த கனத்த தோலுடைய அந்த மிருகங்கள் மேல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கொக்கு நிக்கும், காக்கா நிக்கும். அதான் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். நம்ம மேல ஒரு காக்கா நின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது வந்து அதுக்கு கிரிப் வேணும். நம்மள புடிக்கும். அப்ப நமக்கு வந்து அதோடைய அ வ ம நகங்கள் நம்மள வந்து கடிக்கும். அதாவது பாதிக்கும். அது வலிக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம தோல் ரொம்பவும் பலகீனமானது. டக்குன்னு வந்து ஒரு இதுக்கு ஆட்பட்டுரும். என்ன சொல்றது? எ வ வெளி தாக்குதலுக்கு வந்து ரொம்ப இது சென்சிட்டிவ் ஆயிரும். ஆனா, நம்ம மனதைக் கொண்டு நாம் வந்து கடினமாக ரொம்ப கடினமாக இல்ல, ஒரு வலுவாக இருக்க முடியும். நம்ம மனதை பொறுத்தவரை. மனதுக்கு நம்ம உடம்பை விட அதிகமான பலம் இருக்கிறது. அதுதான் இங்க வந்து நம்ம எடுத்துக்கணும். ம். ம். சந்நியச சந்நியசை அப்படிங்கிறது வந்து எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம். அதுதான் வந்து அஹ் அஹ் மிருகங்களுக்கு பொதுவாக எஸ்பெஷலி இந்த எருமைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு நேச்சர்லயே தான் எதுக்குமே அசையாது. என்னதான் பெஞ்சாலும் ஒரு மானாவது துள்ளி ஓடும். நீங்க பாத்தீங்கன்னா பசுமாடு கூட கொஞ்சம் ரொம்பலாம் பக்கத்துல போயிட முடியாது. போனோம்னா அது வந்து முட்டை வரும். அதுக்கு வந்து நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும். நாம அத பராமரிக்கிறவங்கன்னு. அப்ப நீங்க பக்கத்துல போய் தடவுனீங்கன்னா இருக்கும் சமத்தா. அப்படி இல்லன்னா முட்டுறதுக்கு வரும். பயமா இருக்கும். அத பாக்கறச்சே. அ ஆனா அதே சமயம் எருமைன்னா என்ன வேணா பண்ணும். அது வந்து நம்மள முட்டாது. அது பாடு போகும். 2 மாடு நின்னா சண்டை போடுறது வந்து பசுமாடு பாத்தீங்கன்னா 2ம் ஆக்ரோஷமா சண்டை கூட போடும். ஆனா எருமை வந்து அது பாடு 2 பக்கத்துல இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ரேர் நீங்க 2 எருமை மாடு சண்டை போடுறத பாக்குறது. சோ அந்த மாதிரி அதுக்கு வந்து பை நே ஒரு இயற்கையிலேயே அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, பலதுக்கும் அது வந்து பாதிப்படையாது. விட்டுரும். அது அது அதுக்கு வந்து படவே படாது. பட்டா தானே சொல்லும். வலிச்சா இப்ப சொரணை இல்லாத சில இடங்கள்ல சில பேருக்கு வந்து ஒரு ஒரு ம் பக்கவாதம் அது போன்ற வியாதிகள் பிற்காலத்துல வந்துட்டு அத தொட்டா வலியே இருக்காதுன்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல. உணர்வு இருக்காது. அப்படி இருந்தா என்னதான் ஆனாலும் இருக்காது இல்லையா? அதுபோல அந் அதனுடைய தன்மை ம் அ இந்த ஒரு உணர்வு அவ்வளவு இருக்காது விட்டுரும். அது போல நமக்கு இருக்கு உணர்வு அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் நாம வந்து ரியாக்ட் பண்ண வேண்டியதே இல்ல. அதை எடுத்துக்கொண்டு அதை வந்து ஜீரணிக்க நமக்கு தெரிய வேண்டும். அது எப்படி முடியும் அப்படின்னா, பகவான் மேல் நம்முடைய சிந்தனையை வைக்கும் பொழுது, நாம் வந்து எல்லாத்துக்கும் குதிக்க மாட்டோம். பரபரப்பிக்க மாட்டோம். அதான் இங்க சொல்றார். சர்வ கர்மாணி மை என்னிடம் சந்நியச துறந்து மத்பர மத்பரக அப்படின்றார். இந்த எண்ணம் இருந்தா நமக்கு சந்நியாசம் வரும். மத்பரகனா என்ன? எனது பாதுகாப்பில். உம்
மத்பரக என் நான் பாதுகாப்பு உனக்கு தருகிறேன், நான் உனக்கு காப்பாக இருக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும். அதை இன்னும் பல இடங்கள்ல சொல்லியிருக்கார் பகவத்கீதையினுடைய. நீங்க பாத்தீங்கன்னா இதை படிச்சதுல உங்களுக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. நீங்க பக்தி பண்றீங்க, எல்லாமே பெனிஃபிட்டே எதிர்பார்க்க இல்லாம தான் செய்யணும், உண்மை. ஆனால் ஒரு மாற்றம் என்று நம்மிடம் வரும் தானே, நம்முடைய மனநிலையிலும் சரி, நாம் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுகிறோம் அப்படிங்கிறதுலயும் ஒரு மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம் இருக்கலாம் அப்படின்னா பயமின்மை. அதுதான் பக்தியினுடைய குறிக்கோள். பகவத்கீதை படிச்சால் பக்தி வரும், பக்தியினால் பயமின்மை வரும். பயமின்மை எதற்கு? ஏதாவது இருட்டுக்குள்ள போறதுக்கு நம்மளுக்கு தைரியமா போனோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பல நாடுகளுக்கும் செல்வதற்கு, தனியாக பயணிப்பதற்கு தைரியம், அதுவா பயமின்மை அப்படிங்கிறது? அந்த பயமின்மையா? எல்லா விதமான பயத்தையும் அது சொல்கிறது. ஆனால் முட்டாள்தனமான விஷயங்களுக்கு பயம் இல்லாமல் செய்யணுங்கிறது இல்லை. இது என்னது அப்படின்னா, நம்முடைய எதற்கு மிக மிக பயத்திலேயே மிக உயரமான பயம், மிக மிக பெரிய பயம் என்ன அப்படின்னா மரண பயம். மரணத்திற்கு கீழே 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 இருக்கக்கூடிய மற்ற பயங்கள் என்ன? எனக்கு இந்த வியாதி வந்துருமோ, என்னை விட்டு இவர்கள் போய் விடுவார்களோ, அடுத்தவர்களுக்கு வியாதி வருவது. அதாவது இந்த உலகில் உள்ள பௌதீக வாழ்க்கையின் துன்பங்கள், அவற்றின் மேல் ஏற்படுகிற பயம். ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவோபஜாயத்தே அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பலஸ்ருதி சொல்றாங்க. அதாவது ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி அதுல இருந்து விடுதலைன்னு சொல்லல, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவோபஜாயத்தைன்னு சொல்றாங்க. இவற்றிலிருந்து ஏற்படுகிற பயம் உங்களுக்கு தெளியும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? நமக்கு மூப்பு வருகிறது அப்படிங்கும் போதே கிராஜுவலா ஒரு பயம் வருவது. மூப்பு வந்தால் வியாதி வருமே அப்படின்னா, வியாதி வராமல் இருந்தால் கூட மூப்புல சில பேருக்குலாம் வியாதி இல்லாமல் மரணம் கூட சம்பவிக்கலாம். இன்ன ஆயுசுக்கு தகுந்தது போல ஏதோ ஒரு மேசிவ் ஸ்ட்ரோக் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, ஹார்ட் அட்டாக் அப்படி கூட போகலாம். சோ அப்படியும் இருக்கலாம். வியாதி படிப்படியாகவும் போகலாம். சோ ஆனா வியாதி வந்துருமோங்கிற பயம், அப்புறம் வியாதி வந்ததுக்கு அப்புறம் மரணம் வருமோங்கிற பயம், இதுதான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம். அடுத்ததெல்லாம் ஜட பயங்கள் தான். மற்ற இடங்கள்லயுமே எப்படி அப்படின்னா, அவற்றுக்கெல்லாம் பகவான் ஒரு இதுக்கு நமக்கு ஒரு ஏற்பு தன்மை, இந்த பயம் தெளிவதற்கு, பயம் இல்லாமல் இருப்பதற்கான ஏற்பு தன்மை. அந்த என்ன ஏற்பு தன்மை, அக்செப்டன்ஸ் நமக்கு வரணும் அப்படின்னா, அதாவது இந்த உடல் அழியக்கூடியது, இந்த உடலுக்கு இன்னது வரதான் செய்யும். இந்த ஆன்மா அழிவில்லாதது. சோ இதனை பகவானிடம் வைக்கும் பொழுது அந்த பகவான், அதுதான் மத்பரகா, எனது பாதுகாப்பில்ங்கிறத நீ உணர். மா சுச்சக அப்படின்னு சொல்றார். நான் இருக்கிறேன், பயம் கொள்ளாதே அப்படின்னு சொல்றார். நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றார். காப்பாற்றுவேன்னா நம்ம உடலை காப்பாற்றுறது அவர் சொல்லல, உன் ஆன்மாவை காப்பாற்றுவேன், உன் ஆன்மாவை நான் பத்திரமாக பாதுகாப்பேன்னு சொல்றார். பாதுகாப்பு. சரி, இப்படி ஒரு செக்யூரிட்டி யாரு கொடுப்பா? நம்ம என்ன செக்யூரிட்டி பத்தி பேசுறோம்? நம்ம வாழ்க்கையில் பணத்துக்கான செக்யூரிட்டி, பிசிக்கலா நமக்கு தேவைப்படுகிற உடலுக்கான செக்யூரிட்டி எதிர்பார்க்கிறோம். அப்புறம் நமக்கு துணை வேண்டும், நாம தனியா என்ன செய்வது அப்படின்னாலாம் இந்த செக்யூரிட்டி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் பகவான் கொடுக்கிற அந்த பாதுகாப்பு நம்முடைய ஆன்மாவுக்கு. அதாவது அந்த ஆன்மாவுக்கு கொடுத்துட்டா இதெல்லாம் கொடுக்க மாட்டாருங்கிறது இல்ல, அவர் கொடுக்கறதுதான் இந்த பினான்சியல் செக்யூரிட்டியும் சரி, பிசிக்கல் செக்யூரிட்டியும் சரி, இமோஷனல் செக்யூரிட்டியும் சரி, மற்ற அனைத்து விதமான பாதுகாப்பும். உணர்வுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார், நம்மளுடைய பண ரீதியாக நமக்கு பாதுகாப்பு, அனைத்துமே அவர் தான் கொடுக்கிறார். ஆனால் இவையெல்லாம் கூட சமயத்தில் நமக்கு ஒரு மானிடவர்களை வைத்து செய்விப்பார். ஆனால் நம் ஆன்மாவுக்கான பாதுகாப்பை எந்த மானிடரையும் அனுப்பி அவரால் செய்ய முடியாது. இருக்கிறவங்களை வச்சு அவரே நேரடியாக செய்வார். அவர் யார் மூலமாக செய்வார்னா குரு மூலமாக செய்வார்.
அந்த குருவை நம்முடைய பிரார்த்தனையின் மூலமாக நாம் நாடி நாம போகும்பொழுது அந்த முழு பாதுகாப்பு நமக்கு கிட்டும். அதான் எனது பாதுகாப்பில் புத்தி யோகம். புத்தி யோகம் நம்ம இது ஒரு ஒரு பகவத்கீதையில் வருகிற ஒரு முக்கியமான சொல். புத்தி யோகம் நம்ம கேட்டிருக்கோம். 3 பகுதிகளாக பார்க்கிறோம். முதல் பகுதி கர்மயோகம், 2வது பகுதி பக்தி யோகம், 3வது பகுதி ஞான யோகம்னு சொல்றாங்க. ஆனால் 3 பகுதியிலுமே இந்த புத்தி யோகம்ங்கிற வார்த்தை வருது. அதை அழகாக பிரபுபாதரும் நமக்கு எப்படி சொல்கிறார் அப்படின்னா, யூ ஷுட் பி இன்டெலிஜென்ட் எனஃப்னு தான் சொல்றாரு. நீ உனக்கு புத்தி வேணும்னு சொல்றாரு. எதுக்கு புத்தி வேணும்? எது ஜட சம்பந்தமான செயல், எது ஆன்மீக செயல் அப்படின்னு வேறுபடுத்தி பார்ப்பதற்கு நமக்கு புத்தி வேணும். புத்தி அப்ப எப்படி அதை பார்ப்பது? புத்தி அப்படின்னா புத்தியை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது வேற ஒண்ணுமே இல்லை. இவ்வளவுலாம் நீங்க தத்துவங்களே யோசிக்க வேண்டாம். 2 விதமான ஒரு சாய்ஸ் உங்க முன்னாடி இருக்கு. எதை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுக்கு நமக்கு புத்தி வேணும். இப்ப ஒரு சத்சங்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா ஒரு சினிமாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. 2 பேர் 2 பக்கம் கூப்பிடுறாங்க. எதற்கு போவது? அதற்கு நம்ம புத்தியை பயன்படுத்துவோம். இன்டெலிஜென்ட் மேன் சூசஸ் திஸ் அப்படின்னு சொல்லுவார். நமக்கு புத்தி, சரியான புத்தி இருந்தால் நாம எதை தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பார்த்துப்பார். நம்மளுடைய மூத்த பக்தர்கள், கிருஷ்ணரின் பிரதிநிதியான நம்முடைய குருவும் நம்முடைய மூத்த பக்தர்களும் நம்மளை பார்த்துக்கிட்டுருவாங்க. கொஞ்சம் சாண்ட் பண்ண ஆரம்பிச்சா போதும். சாண்டிங் வேற ஒண்ணுமே இல்லை. எங்க குழந்தைகள் கிளாஸ்ல ஒரு போன் வரைவோம். வரைஞ்சு அதுக்கு ஒரு கயர் மாதிரி கட்டி, இங்க நம்ம லேண்ட்லைன் போன்ல எப்படி இருக்கும், ஒரு லேண்ட் போன் ஒண்ணு இருக்கும். அதுக்கு மேல ஸ்பீக்கர், இப்படி நம்ம ஹேண்ட் செட் எடுத்துக்குவோம், பேசுவோம். அது 2ஐயும் கனெக்ட் பண்றது ஒரு கயர் இருக்கும். அது போல எங்க குழந்தைங்க கிளாஸ்ல முதல் கிளாஸே கிருஷ்ணா அப்படின்னு போட்டது. அந்த நம்பர் எல்லாமே இருக்கும். அதை டயல் பண்ணா கிருஷ்ணரோட பேசலாம் அப்படிங்கிற கான்செப்டை விளக்கறதுக்காக சொல்லுவோம். அது போல பக்தி கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் நம்முடைய நாமம் மூலமாக நாம கூப்பிட்டா நம்ம கனெக்ட் ஆயிடலாம். கிருஷ்ணான்னு கூப்பிட்டா கனெக்ட் ஆயிரும். அது நம்ம டயல் பண்றோம். அதுவும் நம்ம சாண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஜபம் பண்றோம் அப்படின்னா பகவானோட நம்ம நேரடி தொடர்பில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சோ அது நம்முடைய மனதை அவர் அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிரும், புரிஞ்சுன்றுவார். கேட்கவும் செய்யலாம், சொல்லவும் செய்யலாம் அவரிடம். ஆனால் இந்த இதுல போட்டா அப்படி டேட்டா டிரான்ஸ்பர், எப்படி ப்ளூடூத்ல ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நம்ம சென்ட் பண்றோம், அது போல போயிடும். அதுதான் நம்மளுடைய மார்க்கம், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். எது? நாமம், நாம சங்கீர்த்தனம், நாம உச்சாடனம் அப்படின்னு சொல்ற ஜபம், அதுவே. அப்படி இங்க புத்தியோ, அதற்கு நீ உன் புத்தியை பயன்படுத்து. என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு நீ புத்தியை பயன்படுத்தி முடிவு செய் அப்படின்னு சொல்ற. புத்தி யோகம், பக்தி செயல்கள். அதான் புத்தி யோகம்னு இங்க அந்த அர்த்தத்துல வந்திருக்கு. இன்னும் நம்ம இந்த புத்தியோகம்ங்கிற வார்த்தையை இன்னும் பின்னோக்கி போனோம் அப்படின்னா அது பார்க்கலாம். புத்தியோகம், பக்தி செயல், உபாஸ்ருத்திய அப்படிங்கிறார். ஆசிரியம் அப்படிங்கிற வார்த்தையோட மூல சொல்ல பார்த்தோம்னா சரணம் அப்படிங்கிறது. நம்ம அடைக்கலம் அப்படின்ற தமிழ் வார்த்தை சொல்றாங்க. உபாஸ்ருத்திய, அடைக்கலம் கொண்டு என்னை அடைக்கலமாக என்னை அடைந்து அப்படின்னு சொல்றார். மச்சித்தா, என்னுடைய சிந்தனையை என் மேல் வைத்து அப்படிங்கிறார். அதாவது என் உணர்வில் அப்படிங்கிறார். மச்சித்தா. சத்ததம் அப்படின்னா இங்க 24 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சத்ததம்னா எல்லா நேரமும் அப்படின்னு. பவ, ஆகிவிடு. ஒவ்வொன்றுமே, ஒவ்வொரு வார்த்தையும் இதில் முக்கியமானது. உன்னுடைய அர்த்தம் புரிஞ்சாலே இந்த ஹோல் ஸ்லோகமும் நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதாவது எல்லா செயல்களும் என்னையே சார்ந்து. என்ன நாம எதுக்குமே சார்ந்து அப்படிங்கிறது இங்க என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதற்குமே இண்டிபெண்டா நம்ம எதையுமே சாராமல் எதுவுமே செஞ்சிட முடியுமா? கிடையாது. ஒன்று செய்ய வேணும்னா ஒரு ஆட்டோல போகணும், ஒண்ணு போனோம்னா கடையில வாங்கணும்னா கடைக்காரர் மேல அங்க அவர் பொருள் வச்சிருக்கணும்.
ம். என்ன இப்போ ஒண்ணு சமைக்க போறோம் அப்படின்னா, அதற்குண்டான பொருள்கள நம்ம கடையில வாங்கியிருப்போம். பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுக்கு. எத்தனையோ பேரு இதுல வந்து அடங்கியிருக்காங்க. நாம மட்டும் தனித்து இருக்கிறோம்னு எங்கேயாவது போயிருக்க முடியுமா? முடியாது. அது மாரி அது போல சார்தல் அப்படிங்கிறது வந்து நம்ம நெனச்சுக்க கூடாது. நம்ம எதையுமே நான் ரொம்ப இண்டிபெண்டன்ட்ன்னு இல்ல. உணரணும். எல்லா செயல்களிலும் என்னையே சார்ந்து எனது பாதுகாப்பின் கீழ் எப்போதும் செயல்படுவாயாக. ம். அதாவது என்ன? எனது நம்ம செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் என்ன உணர்வோடு? பகவான் என்னை பாதுகாக்கிறார் என்ற உணர்வோடு. ம். நீ உன்னைத்தான் நான் சார்ந்திருக்கிறேன் என்ற உணர்வோடு செயல்பட வேண்டும். இத்தகு பக்தி தொண்டில் என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்துவிடு. அதான் என்னை பற்றிய உணர்விலேயே நீ செயலாற்று, பக்தி தொண்டில் இரு அப்படின்னு சொல்றார். இதுல வந்து இந்த புத்தி யோகம் பற்றி நம்ம முன்னாடி என்ன அப்படிங்கிறத 2 பின்னோக்கி போனோம்னா, 2வது அத்தியாயத்துல ஒரு இடத்துலயும் சொல்லியிருப்பார். 39வது ஸ்லோகத்துல, ம் ஏஷோ தே விஹிதா சாங்கே புத்திர் யோகே துவாம் ஸ்ருணு அப்படின்னு சொல்றார். புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாசியசி. இது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். என்ன சொல்வார் அப்படின்னா, சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுவரை விளக்கினேன். நான் வந்து அதாவது நம்ம பார்த்திருக்கோம் சாங்கிய யோகம் அப்படிங்கிறது வந்து அந்த ஆராய்ந்து சொல்லக்கூடியது யோகத்தை. அதை வந்து நான் உனக்கு இதுவரை சொன்னேன். அப்படின்னா என்ன? ஆன்மா என்ன, ஜடம் என்ன, இதனுடைய நிலை என்ன, இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு எல்லாம் விவரிக்கக்கூடியது. அப்படியாக நான் விவரித்து சொல்லிவிட்டேன். இப்ப பலனை எதிர்பார்க்காமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றிய அறிவை. அறிவு அப்படிங்கிறது புத்தி யோகம்ங்கிறது என்ன? அதாவது 2 புரிஞ்சுக்கணும் நம்ம. யோகம் அப்படிங்கிற சொல்லே என்ன அர்த்தத்தில் வருகிறது அப்படின்னா, நம்ம பாக்குறோம் கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னு. இத வந்து கர்மம் அப்படின்னு பார்த்தா செயல். அதுல யோகம் இல்லாத கர்மம். நம்ம காரியம் செய்கிறோம், அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம், அது கர்மம். கர்ம யோகம்னா என்ன? பலனை எதிர்பாராத யோகம் அப்படிங்கிறது வந்து பகவானுக்காக முழுமையாக அதுல வந்து நம்முடைய ஒரு என்ன சொல்றது செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அத வந்து தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, பலனை எதிர்பார்த்து பலன் நமக்கு வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து பலனில் பற்று கொண்ட அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து அது எப்ப இல்லையோ அது யோகம். பலனில் பற்றில்லாமல் நாம் செய்யக்கூடியது அப்படிங்கிறது யோகம். கர்ம யோகம்ங்கிறது வந்து காரியம் ஆற்றும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு பலனில் நமக்கு பற்றில்லாமல் இருப்பது அது கர்மயோகம். அப்ப ஞான யோகம்ங்கிறது என்ன? ஞானம் வந்து ஈட்டுவது நம்முடைய பலனுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். அது ஞான யோகம் கிடையாது. நாம ஈட்டி கொண்டு இருக்கிறதெல்லாம் வந்து நான் இதை கொண்டு பல புத்தகங்கள் எழுதி பணம் சம்பாதிக்க போகிறேன். நான் கொடுக்கிற ஏன்னா நான் என்னென்ன வகுப்புகள் எடுக்க வேண்டும், இதற்கெல்லாம் எனக்கு பணம் கிடைக்கிறது, அதை கொண்டு பணம் எல்லாமே ஒரு பலனை எதிர்பார்த்து அந்த ஞானத்தை பயன்படுத்துகிறோம். ஞானம் வந்து நான் இன்ன ஞானத்தை வளர்த்து கொண்டே போக போக எனக்கு வந்து பணம் கிடைக்கும், ஏதோ இல்ல புகழ் கிடைக்கலாம், பெயர் கிடைக்கலாம், எனக்கு வந்து நிறைய சிஷ்யர்கள் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு செய்வது, ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது, இந்த ஞானத்தை அடைய நினைப்பது, அதுவும் தவறு. ஞான யோகமாக பகவானை உணர்வதற்காக அந்த ஞானத்தை அடைவது. 4 பேருக்கு எடுத்து சொல்வது கூட ஒரு திமிரா எனக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா, அதுக்காக இல்ல. அவர்கள் பயனடைகிறார்கள் அப்படின்ற நோக்கத்தோடு மட்டுமே. நான் வந்து பலரும் கேட்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? நான் பெரிய ஆளுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன பாருங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, அது கிடையாது. நான் சொல்வதை பலரும் கேட்கிறார்கள் அப்படின்னா பலருக்கும் அது பயனாகிறது. அவங்க யோசிக்கக்கூடிய தன்மை வருகிறது, அந்த புத்தியில் அவர்களுக்கு சென்று சேருகிறது. அவர்கள் அந்த அந்த போன் மாதிரிதான் கிருஷ்ணாவை அணுக முடியும். கிருஷ்ணரை புரிந்து கொள்ள நான் ஒரு பாலமாக இருக்கிறேன்.
அப்படிங்கிற எண்ணம் தான் சரியானது. அது ஞான யோகம். ஞானத்தை பகவானுக்காக பயன்படுத்துவது ஞான யோகம். அடுத்தது பக்தி யோகம். சரி, இந்த ஞான யோகத்துல நமக்கு என்ன கிடைக்குது? பக்தி யோகம் தான் கிடைக்குது. பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. சோ இந்த பக்தியிலையும் வெறும் பக்தி கூட இருக்கிற மிஸ்ர பக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது கலப்பு பக்தி அது. அதாவது பகவானுக்கு நம்ம எல்லாம் செய்வோம். விக்கிரக வழிபாடு செய்வோம், நாம ஜெபம் செய்வோம் எல்லாம். ஆனா அதுல ஒரு தேவையை வச்சு எனக்கு இது வேணும், இதற்காக நான் இதை செய்கிறேன் சங்கல்பமாக. எனக்கு நீ இதை கொடுத்து விட்டால் நான் அதை செய்கிறேன். நான் இப்ப பரீட்சை நல்லா எழுதணுங்கிறதுனால ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போறது, டெய்லி கோவிலுக்கு போகும்போது பரீட்சைனா தேங்காய் உடைக்கிறது, சாதாரண நாள்ல பூ வாங்கி கொடுக்கறது, இன்னைக்கு எனக்கு 4 நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு தேவையை ஒரு ஒரு ஜட வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனை எதிர்பார்த்து செயலை செய்வது. பக்தியை கூட இப்படி செய்வது உண்டு, இருக்கிறது. அதுதான் மிஸ்ர பக்தி, கலப்பு பக்தி. அது இல்லாமல் தூய பக்தியாக இருக்கணும் அப்படின்னா அது பக்தி யோகம். அந்த பக்தியினுடைய பலனும் பகவானுக்கே சமர்ப்பணம். அதை நான் எதிர்பார்க்கவில்லை. நீ சொல்லிபடி நான் நடக்கிறேன், ஆனால் அதனால் நீ என்ன பலன் தர வேண்டுமோ நீ தருவாயோ, அதில் எனக்கு பற்றில்லை. நீ தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி. நீ தந்தால் ஏற்றுக்கொள்கிறேன், தராவிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது. சோ அதனால் பலனில் ஆசை இல்லாமல் சமநிலை கொண்ட நிலையோடு பாக்குறது. சோ அப்ப புத்தி யோகம்னா என்ன? இதெல்லாம் யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா பலனை எதிர்பார்க்காமல். சோ அந்த புத்தியை ஈட்டுகிறோம் பாத்தீங்களா, புத்தியை பயன்படுத்துவது பலன் நோக்கு இல்லாமல் அந்த புத்தியை பயன்படுத்துவது. சில பேர்லாம் இருக்காங்க, எதுவுமே விஷயம் இல்லாம செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கிறது ரொம்ப தவறு. ஏதாவது சோழியன் குடுமி சும்மா ஆடாது அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. போன் பண்ணாலே ஏதோ ஒரு காரியம் இருக்கு, இன்னைக்கு நம்ம கிட்ட ஒண்ணு ஆகணும், அதுக்காகவே கால் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்காக நான் டெய்லி டெய்லி யாராவது கூப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, ஒருவர் ஒரு காரியம் எதிர்பார்த்து காரியம் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளை நாடுவது அப்படின்னு இருக்காங்க. அதாவது புத்தியை பயன்படுத்துவது கூட ஒரு காரியத்தோட அப்படி இருக்கக்கூடாது. இந்த புத்தி அப்படிங்கிறது ஒரு சாத்துரியமாக நம்ம வேற ஏதோ காரியம் சாதிப்பதற்காக இல்லாமல் பகவானுக்கு செய்யக்கூடிய காரியங்களுக்காக அவரையே நினைத்து செய்யக்கூடிய காரியத்திற்கும் புத்திசாலித்தனம் வேண்டும். அந்த ஞானத்தை புரிந்து கொள்ள புத்தி வேண்டும். இந்த ஞானம் அப்படிங்கிறது நம்முடைய பகவான் பற்றிய அறிவு, அவருடைய வைபவங்கள், அவருடைய குணங்கள், பண்புகள், அவருடைய லீலைகள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு புத்தி வேண்டும். புத்தி இப்ப பலதையும் நம்ம ஒரு அமைதியான மனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, புரியாது. பொறுமை வேண்டும் முதல்ல படிப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு, கேட்பதற்கு. ஒரு மாதிரி சரி இத போர் அடிக்குது அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு பொறுமை இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அந்த பொறுமை, ஒரு புத்தி வேணும். புத்தி தான் சொல்லும், ஏய் பொறுமையா உட்காரு, நீ படிச்சாதான் உனக்கு நல்லது. இப்ப நம்ம டாக்டருக்கு படிக்கிறவங்கள பாக்குறோம், 5 வருஷம் படிக்கிறாங்க, அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய நிறைய படிச்சு ஸ்பெஷலைஸ் பண்ணி அப்புறம் தான் பண்றாங்க. அதுக்கு பயங்கர பொறுமை வேணும்னு சொல்றோம். சில பேர்லாம் 3 வருஷம் படிச்சாங்களா சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. யாரு பொறுமையா படிப்பா? பொறுமை நான் எல்லாரும் படிச்சிட மாட்டாங்க. யாருக்கு அதுல ஒரு பேஷன் இருக்கோ, நம்ம இதை செய்யணும் அப்படின்னு பொறுமையா படிப்பாங்க. நம்ம எப்படா முடியும் எப்படா முடியும் அப்படின்னு நம்ம கடைசி பக்கத்தை படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா முடியவே முடியாது. உண்மையாகவே நீங்கள் எதை படிக்க ஆரம்பிக்க, இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறதா இருக்கலாம், இல்ல பகவத்கீதை பாராயணம்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 18 அத்தியாயம் 700 ஸ்லோகங்கள் பாராயணம் பண்றது கீதா ஜெயந்தி அன்னைக்கு அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா பொறுமை வேண்டும். இந்த ஒரு ஸ்லோகம், இது நம்ம எந்த ஸ்லோகத்தை படிக்கிறோமோ அந்த ஸ்லோகத்தில் நம்முடைய மனம் இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு எப்ப முடியும் அப்படின்னு, எப்ப வருது டைம் என்ன, ஓ இன்னும் 3 மணி நேரம் சொன்னாங்க, 3 மணி நேரத்துல படிச்சிடலான்னு, ஆனா இப்ப எத்தனாவது வந்திருக்கோம் அப்படின்னு பாதி கால்குலேட் பண்ணிட்டு பொறுமையா, அவ்வளவுதான். எப்ப படிக்கிறோம் எப்ப முடிக்கிறோம் அப்படின்னு முடிவுக்கு நம்ம மனதை எப்பவுமே கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. முடிவுல கொண்டு போய் நம்மளோட மனதை நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுல மனது நிக்காது. என்ன படித்து கொண்டிருக்கிறோமோ அதுல மனம் நிற்க வேண்டும்.
அதுலதான் மனதை நிறுத்தி நிறுத்தி வரணும். அப்புறம் இறுதியை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா, எப்ப நீங்க 500வது ஸ்லோகத்துக்கு வந்தீங்க, எப்ப 700வது ஸ்லோகத்துக்கு வந்தீங்கன்னே தெரியாது. ஆனால் அந்த 700 பார்த்துட்டே இருந்தா நீங்க இருக்கிற 200ல இருக்கீங்களோ, 300ல இருக்கீங்களோ, 350ல இருக்கீங்களோ, அது வந்து உங்களுக்கு மூவ் ஆகுற மாதிரியே தெரியாது. அந்த பொறுமை வேண்டும். ஒரு விஷயத்தில் பொறுமையாக செய்தால் பலன் வரும். இப்ப வந்து சில பேர் இந்த கூட முடையறது, தடுக்கு முடையறது, அது மாதிரிலாம் நிறைய காரியங்கள் செய்வாங்க. அப்ப பொறுமையா செய்யணும் இல்லையா? உம் இப்ப கோலம் போடுறது, எந்த காரியம் செய்தாலும் பொறுமை. அதே அதே போலதான் நம்ம சமையலிலும் ஒரு வேகறதுக்கு பொறுமை வேணும்ல. வேகறதுக்கு அதை பொறுத்து தானே நம்ம மனசு வந்து கடைசியா இருக்கக்கூடிய சாம்பாரை நினைக்கிறோம். அந்த காய் வேகணும், பருப்பும் வேகணும் இல்லையா? பொறுமை எதிலுமே இருந்தால்தான் நம்ம இறுதி நிலைக்கு சென்று நம்ம பார்க்க முடியும். அது போல இந்த புத்தியை இருத்துவதற்கு, அந்த புத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த பொறுமை இருக்கும். சும்மா இப்ப நம்ம வந்து நம்ம இந்த எருமை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது எப்படி அஹ் தன்மேல் படக்கூடியதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது. அது போல அது ஒரு விதமான ஒரு மனநிலை. தனக்கு வரக்கூடியதற்கு பாதிப்படையாமல். அது போல ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் அதில் வந்து ஒரு பொறுமையாக அணுகி போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இன்னும் பறந்துகிட்டு எப்படா முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொன்னா பார்க்க முடியாது. இப்ப சாண்டிங் பண்ணும்போதே நீங்க 4 ரவுண்டு பண்றீங்க, 8 ரவுண்ட் பண்றீங்கன்னா எப்படா முடியும் எப்படா முடியும்னு பாத்தீங்கன்னா எங்க அந்த நாமத்துல உங்க மனம் இருக்காது. எப்ப முடிய போகுது அப்படிங்கறதுலதான் மனம் இருக்கும். சோ பகவான் மேல மனதை வைக்க வேண்டும் என்றால் அந்த பொழுதுல நாம அதுக்கு புத்தி வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்குதான் புத்திக்கு புத்தி வந்து சொல்லுச்சுன்னு வச்சுக்கோங்க, பொறுமையா இருப்போம். தாவாது. இப்படி தவ்வி தவ்வி குதிக்கிறதுக்கும், தவ்வாம இப்படி சமநிலையாக ஒரு இடத்துல இருக்கிறதுக்கும் புத்தி தான் காரணம். சரியான புத்தி அறிவுடையவன் அப்படி நடந்து கொள்ள மாட்டான். அறிவில்லாதவன் தான் இது பகவான் மேல சிந்தனையே இல்லையே, அப்ப பிரயோஜனமே இல்லையே நம்ம ஜபம் பண்ணி. அப்ப நீ இந்த இந்த நேரத்தை நீ வீணடிக்கிறாய். வீணடி வீ வீணாக நீ நேரத்தை செலவிடுகிறாய் என்றால் நீ முட்டாள் தானே, புத்தி இல்ல தானே. சோ புத்தி யோகத்தை நீ வந்து கடைபிடிக்கிறாய் என்றால் புத்தியை பயன்படுத்தி பகவானை அடைய நினைக்கிறாய், பகவானை நினைக்க நினைக்கிறாய் அப்படிங்கிறது. சோ அதுதான் புத்தி யோகம். இப்ப ஜட செயல் எது, ஆன்மீக செயல் எது அப்படிங்கறத நம்மளை வேறுபடுத்தி காட்டுவதற்கும் இந்த புத்தி பயன்படுகிறது. சோ அதுதான் புத்தி யோகம், புத்தி யோகம்னு சொல்றார். கர்ம பந்தம் பிரயாசியசி அப்படின்னு சொல்ற. நீ இந்த கர்ம பந்தத்திலிருந்து புத்தியை சரியாக பயன்படுத்தினால் நீ கர்ப்ப பந்தத்திலிருந்தே விடுபடக்கூடிய நிலை அடைவாய் அப்படின்னு ஒரு இடத்துல புத்தி யோகம் பத்தி இந்த 2.39 சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நீங்க 10வது அத்தியாயம் வந்தீங்கன்னா தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே அப்படின்னு ரொம்ப இது வந்து மனப்பாட ஸ்லோகமாவே எடுத்துக்கலாம். அவ்வளவு அழகான ஸ்லோகம். சதுர் ஸ்லோகி அந்த 4 ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகங்கள்ல இது வரும். இது என்ன சொல்றாரு அப்படின்னா தேசா இதுலயும் புத்தி யோகம் ஒன்று. அதே புத்தி யோகம்ங்கிறது உண்மை அறிவுன்னு சொல்றார். புத்தி இதுவும் அதேதான். புத்தியை பயன்படுத்தி ஆன்மீக செயல்கள் செய்வது, பலனை எதிர்பார்க்காத செயல்களை செய்வது. அதுதான் எனது அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கான தேவையான அறிவை நானே வழங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த புத்தி யோகம், இந்த புத்தியை மட்டும் நீ பயன்படுத்தி பகவான் கிட்டவை, அதற்கு தேவையான ஞானத்தை அவரை உணர்வதற்கான அந்த அறிவை உனக்கு அவர் கொடுப்பார். அதான் நம்ம சொல்றாரு இல்லையா, அவரே காட்டிக்கொண்டால் ஒழி அவரை நாம் அறிய முடியாது அப்படிங்கிறது. சோ அந்த அது போல இந்த ஸ்லோகத்துல இன்னைக்கு நாம் உணர வேண்டிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இந்த புத்தி யோகம் அப்படிங்கிறது என்ன, புத்தியை கொண்டு பகவானை சரணடைவது. புத்தி எல்லா இடத்துக்குமே பயன்படுது இல்லையா? ஒரு சமையல்ல அளவு போடுறது கூட, இன்னது அளவு, இந்த மிளகா கூட இருந்தா டேஸ்ட் எப்படி இருக்கும், அதே இது வந்து மல்லி கூட இருந்தா எப்படி இருக்கும்,
இதை வந்து எந்த அளவில் சேர்த்தால் ஒரு இது டேஸ்ட் வரும் அப்படிங்கிறது. இதுக்காக வந்து நம்ம எதுவும் படிச்சு இதெல்லாம் பண்றது இல்ல. நம்மளுடைய ஒரு நம்ம அவங்கள நல்ல சமையல் செய்கிறவர்களே நம்ம வந்து கொஞ்சம் ஆச்சரியமா பார்ப்போம். அவர்களுக்கு வந்து நல்ல மதிப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா அவர்கள் புத்தியை பயன்படுத்தி சரியாக அதற்காகன்னு புத்தியை போட்டு உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிக்கிறதெல்லாம் இல்ல. அவர்கள் பகவான் கொடுத்த அந்த ஒரு திறமை அவர்களுக்கு. உம் இப்படி யோசித்து இது இப்படி இருந்தா தான் இருக்கும்னு குயிக்கா யோசிப்பாங்க. ரூம் போட்டு யோசிக்கிறது அப்படிங்கறது வந்து ரொம்ப உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி அது இது அதுன்னெல்லாம் அப்படிலாம் இல்ல. அவர்களுக்கே சில பேர் வந்து என்னென்ன அப்படி அப்படியே போட்டு இதெல்லாம் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு போய் கைக்கு கிடைச்சதை போட்டு பண்ணிருப்பாங்க. ரொம்ப நல்லா வரும். ரொம்ப துரிதமான இன்ஸ்டன்ட் சமையலா தான் இருக்கும். ஆனா அதே இதுல ஒரு ரசம் வைக்கிறாங்களோ ஒரு சாம்பார் வைக்கிறாங்களோ ரொம்ப நல்லா வரும். அது அவர்களுடைய அனுபவ அறிவு அறிவு அங்கேயும் அறிவு தான். சோ எந்த நேரத்திலயுமே நம்மளுடைய அறிவு எழுச்சியா அலர்ட்டா இருக்கணும். அப்படிங்கும் போது நம்முடைய காரியங்கள் எப்பவுமே வெற்றி கொடுக்கும், சிறந்ததாக அமையும். சோ பகவானை புரிந்து கொள்வதிலும் அதுவேதான். புத்தியை நம்ம நம்ம செய்கிற ஒரு தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயங்கள்ல தான் நம்முடைய அறிவை அங்கு பயன்படுத்த வேண்டும். இதை சூஸ் பண்றோமா இதை சூஸ் பண்றோமான்னு நம்ம பண்ணணும். பகவானை சதா நினைக்கணும் அப்படிங்கறத உணர்ந்தோம்னா புத்தி இருந்ததுன்னா உணர்வோம், புத்தி இருந்ததுன்னா ஏத்துக்குவோம் இல்லையா? அதுதானே சொல்றோம். ஒரு காரியம் கெட்டு போகுது, ஒருத்தர் சரியா செய்யலைன்னா இன்னும் முட்டாள் அப்படின்னு தான் சொல்றோம். சோ அப்ப சரியான காரியம் அப்படிங்கிறது வந்து பகவானை நினைப்பது அப்படின்னா அதற்கு சரியான புத்தி வேண்டும். புத்தியை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதுக்காக நம்ம சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்து சென்றால் பகவானை சதா நினைப்பதற்கான அறிவை பகவானே கொடுப்பான். அவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவையும் நமக்கு கொடுப்பான், மேன்மேலும் அறிந்து கொள்ள. அப்படின்றதுதான் இன்றைய செய்தி. மிக்க நன்றி. கொஞ்சம் கூடவே நேரம் எடுத்துட்டேன், மன்னிக்கணும். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. குறிப்பா வந்து பல்வேறு வகையான யோகங்களை பத்தி ரொம்ப ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி மாதாஜி. ஸோ மாதாஜிக்காக ஒரு முறை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மாதாஜி. சொல்லுங்கம்மா. இப்ப வந்து யோகாங்கிறது வந்து பகவானோட கனெக்ட் ஆகுறதுன்னு சொல்றோம். யோகா பண்றாங்க இல்லையா? அது வந்து உண்மையான இது சொல்றோம் நம்ம. இப்ப நீங்க யோகம்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா மாதாஜி? பலனை எதிர்பார்க்காம செய்யல. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது யோகம் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள். இப்ப யோகா அப்படின்னாலே யூனியன் வித் த யூனிவர்ஸ், யூனியன் வித் காட் அப்படின்னு தான் அர்த்தம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் தான். ஆனா யோகம் இப்ப கர்மயோகம், கர்ம காண்டம் கர்மயோகம் அப்படின்னு சொல்றோம். புத்தி யோகம், பக்தி யோகம். அப்படிங்கும் போது யோகத்திற்கு பல மீனிங். இதுல வந்து ஒரு அர்த்தம் என்னன்னா பிரபுபாதர் பல இடங்கள்லயும் சொல்றது என்ன அப்படின்னா பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படுவது யோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதுவும் வந்து யோகம் அப்படி வந்து பகவானோடு இணைவது அப்படின்றதையும் சொல்லுவோம். பகவான் இல்ல, சாரி, அதாவது யூனியன் வித் தி அப்சல்யூட் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு அது மனம் ஒருநிலைப்பட்டு நின்று நாம் வந்து தியானம் செய்வதோ இல்ல வந்து யோக பயிற்சிகள் செய்வதோ அதுக்கும் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் வந்து மனதை கட்டுப்படுத்தி நாம் செய்கிற யோகங்களுக்கு. இப்ப அதெல்லாம் வந்து ஜென்ரலா யோகா அப்படின்னு பாப்பாங்க. அததான் பிரபுபாதர் சொல்றார். அதெல்லாம் யோகா என்று நம்பி நம்ம வந்து போயிட்டோம்னா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு இறுதி நிலை அல்டிமேட் இறுதி நிலை கிடையாது. அதுல போயிட்டோம்னா அதுதான் வந்து உண்மையான இலக்குக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்காது.
அது வேணா நம்மளுக்கு ஒரு மனக்கட்டுப்பாடை கொடுக்கலாம், அல்லது நம்முடைய உடலுக்கான ஆரோக்கியத்தை கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாமே தவிர பகவானை உணர்ந்து பகவத் சேவையில் நம்மளை கொண்டு போய் ஈடுபடுத்துமா? அதுதான் நமக்கு திரும்பி வராத லோகத்திற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடியது. அதுக்கு நம்மளை கொண்டு போகுமானா கொண்டு போகாது. சோ அதுக்கு பக்தி யோகம் வேண்டும். அது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் தான் முடியும் அப்படிங்கறது சொல்றாங்க. சோ அப்படிதான் யோகம் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. சில பேர் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சோ அந்த யோகங்களுக்கெல்லாம் அல்டிமேட் போக பார்த்தோம் அப்படின்னா இந்த இறுதி நிலைக்கு நம்ம போக முடியாது. எது உண்மையான வாழ்க்கையின் குறிக்கோளோ அதை அடைய முடியாது. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. புரிஞ்சுது, இப்ப புரிஞ்சுது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு, சாண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பிரபு? பண்ணிக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நான்